இந்த சாப்டரில் எப்படி ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறது, இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ப்ரௌசிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் டேரெக்டாக ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாவோ இல்லை அதுலேருந்து டேரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காண்டி கூகுள் குரோம் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ எதை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணாமல் எதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும். ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த படிப்பு சம்மந்தமாக சில பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட வேல்யூஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல தேவையான டேட்டாஸ், ஸோ எந்த டேட்டாஸ் உங்களுக்கு வேணுமா டைப் பண்ணிங்க. டைப் பண்ணும் போதே உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா கடைசியில் பிடிஎஃப்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் உள்ள டேட்டாஸ் மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அப்போ டைப் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் பிடிஎஃப்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிஎஃப்னா ஒரு ரீடிங் ஃபார்மட். ஸோ என்டர். ஸோ இதில் என்ன பிடிஎஃப்லாம் இருக்கணும் அதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அப்படிங்கிற நேமில் என்னென்ன பிடிஎஃப்லாம் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு ரேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 கம்ப்யூட்டர் ஃபார் எஃப்எம்எம் கோர்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்னு போட்டு ப்ராக்கெட்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ இதான் பிடிஎஃப் ஃபைல்ஸ். ஸோ பிடிஎஃப்னு போட்டது மட்டும் தான் பிடிஎஃப் ஃபைல்ஸ். ஸோ சும்மா உள்ளது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ரௌசிங்காகவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணணும்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும், இல்லை தனி டேப் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் ஓப்பன் இன் நியூ டேப், அதுமாதிரி ரைட் கிளிக் ஓப்பன் நியூ டேப். ஸோ 2 பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃப் அண்ட் செகண்ட் பிடிஎஃப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப்பும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு, அதாவது கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அப்படிங்கிற பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அது இந்த ஒயிட் கலராக உள்ளது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதுலேயே ப்ரிவியூ காமிக்கிறது நீங்கள் தனியாக சேவ் பண்ணணும். இது டவுன்லோட் ஆகிட்டு பட் சேவ் ஆகாமல் இருக்குது. ஸோ இதான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா கீழே போனீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் உள்ளது ஃபிட், இது ஸ்ட்ரிங்னு ஆப்ஷன் இருக்கும். ஜூம் அவுட் ஜூம் இன், இங்கே சேவ். ஸோ டேரெக்டாக பிரிண்ட் எடுக்கனாலும் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். சேவ். ஸோ எந்த இதில் சேவ் ஆகணும்? டெஸ்க்டாப்பில், இன்ஃபோ மீடியாவில், கம்ப்யூட்டர் நேமில் சேவ் ஆகணும். ஸோ எங்கே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ இது எங்கே சேவ் ஆகிருக்கும்னா டிஃபால்ட்டாக இந்த குரோமில் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே போய் சேவ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்களோ அங்கே போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ எங்கே போய் சேவ் ஆகும் நீங்கள் பார்க்கறதுக்கு தான் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர். ஸோ எந்த ஃபோல்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு? ஸோ இந்த இருக்குது அந்த கம்ப்யூட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா லோக்கல் டிஸ்க் சியில், யூசரில், இன்ஃபோ மீடியாவில், டவுன்லோட்ஸுங்கிற ஆப்ஷனில் இருக்குது. இது மாதிரி ஒரு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். இல்லை ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறேன், ஒரு பிபிடி வேணும் உங்களுக்கு, பிபினா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னாலும் பிபிடி. இப்போ பார்த்தீங்கன்னா பிபிடின்னு வந்திருக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் பிபிடி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி பாக்ஸில் உள்ளது எல்லாமே அந்த எக்ஸாக்ட் ஃபார்மட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் பார்ட்ஸை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஸோ இது பிடிஎஃபாக சேவ் ஆகிருக்கு, இது பிபிடியாக சேவ் ஆகிருக்கு. ஸோ டவுன்லோட் ஆகிட்டு வருது. ஸோ டவுன்லோட் ஆகும்போது எவ்வளோ டைம் ரிமைனில் இருக்குது, அதுமாதிரி எவ்வளோ டேட்டாஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுன்னு தனியாக பார்க்க முடியும். ஸோ ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சோடனே இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிபிடி, அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஓப்பன் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அது ஒரு பிடிஎஃபாக இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு பிபிடியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டேரெக்டாக டைப் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது. ஸோ நீங்கள் வேறு எதுவும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் ரீடர் இருக்குது, இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னாலும் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிருக்கு, அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் மெத்தடில் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ டவுன்லோட் ஆனாலும் இந்த பிடிஎஃபை ரீட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் ஒன்று சேவ் பண்ணியிருக்கீங்க, இங்கே உள்ள சிடி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே மை கம்ப்யூட்டர்ஸ் போய் எங்கே சேவ் பண்ணீங்க? இன்ஃபோ மீடியாவில் இந்த இதை சேவ் பண்ணிக்கிங்க. எந்த பேரில்? கம்ப்யூட்டர் பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப்னு இருக்குது, பட் என்னாச்சு இதை ஓப்பன் பண்ண முடியலை. என்ன காரணம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான பிடிஎஃப் ரீடர் உங்கள்கிட்ட இல்லை. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டுனா இதெல்லாம் ஈஸியான சாஃப்ட்வேர். ஸோ சின்ன சின்ன அப்ளிகேஷனில் நீங்கள் டேரெக்டாக நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு பிடிஎஃப் ரீடர் இல்லை அப்படின்னா டேரெக்டாக பிடிஎஃப் ரீடரை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் உங்களுக்கு என்ன தேவை? பிடிஎஃப் ரீடர். ஸோ பிடிஎஃப் ரீடர் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே லிங்க் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். softonic.com அப்படிங்கிறது இந்த லிங்க் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ பிக் பண்ணுறோம்.
பிக் பண்ணதுக்கு அப்புறம் பிடிஎஃப் ரீடர் டவுன்லோட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ டைரக்டான சேவ் டவுன்லோட். ஸோ அதை பிக் பண்ணுங்க. யுவர் ப்ரோக்ராம் இஸ் நவ் டவுன்லோடிங் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். பிடிஎஃப் ரீடர் .exe exeனாலே உங்களோட செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த செட்டப் ஃபைல் எவ்வளவு இருக்குன்னா 3.2 MB அளவு இருக்கு. ஸோ இது உங்களோட நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இது டவுன்லோட் ஆகும். இது மாதிரி சில சாஃப்ட்வேர் வேணாலும் நீங்கள் சின்ன சாஃப்ட்வேரை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு இருக்க வரையும் நீங்கள் வேறு எது டவுன்லோட் பண்ணாலும் வேறு எது டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். சரி, வெளியே வந்துடுவோம். இங்கே இன்ஃபோ மீடியாவில் பிக் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் ஃபைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, இல்லை இந்த இன்டர்நெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணி அர்ச்சுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகணும். அதாவது விண்டர் ஃபைல். ஸோ எல்லா ஃபைலையும் ஒரே ஃபைலை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த விண்டர் ஃபைலை வைரஸோ வேறு எதுவும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறப்போ கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வேணாலும் பாஸ்வேர்டு போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரே ஃபைலை மாற்றிட்டு அதை பாஸ்வேர்டு கூட போட்டு வச்சுக்க முடியும். ஸோ அது மாதிரி ஃபைல் இல்லை, ஏன்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே பண்ணும் போதே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ வரல அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் இல்லைன்னு அர்த்தம். உடனே நீங்கள் கவலைப்படாமல் அதையும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் டேரெக்டாக இங்கே பிக் பண்ணுறங்க. என்ன வேணும் உங்களுக்கு, விண்ட்ரேர் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். சாஃப்டோனிக் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டவுன்லோடர்ஸ். ஸோ அதனால் டேரெக்டாக இங்கே சர்ச் பண்ணி ஸோ என்ன வேணும் உங்களுக்கு, விண்ட்ரேர் ஃப்ரீ டவுன்லோடுன்னு பிக் பண்ணுறேன். ஸோ விண்ட்ரேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். விண்ட்ரேர் ஃப்ரீ டவுன்லோடு, விண்ட்ரேர் ஃப்ரீ டவுன்லோட் நிறைய இருக்குது. ஸோ இது வேணும் உங்களுக்கு, இது ஸோ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களோட ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர். பேஜ் இஸ் லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ இதான் விண்ட்ரரோட ஃபார்மேட்டோட லோகோஸ். ஸோ விண்ட்ரர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த பிடிஎஃப் ரீடரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஷோ இன் ஃபோல்டர் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ பிடிஎஃப் ரீடர் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எஸ். ஸோ உங்களோட பிடிஎஃப் ரீடர் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகணும், சி ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகணும், நெக்ஸ்ட். ஸோ எகெயின் என்ன பேரில் டிஸ்பிளே ஆகணும் கேட்கும், நெக்ஸ்ட். ஸோ கிரியேட் த டெஸ்க்டாப் ஐகான், ஸோ கிரியேட் ஏ குயிக் லான்ச் ஐகான், ரெண்டும் வேணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ரீடர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஃபினிஷ். ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இன்ஃபோ மீடியாவில் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் ரீடர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பிடிஎஃப்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். சாதாரண பிடிஎஃப் ரீடர், அடாப்ட் பிடிஎஃப் ரீடர்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எதுவெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக பார்த்துக்க முடியும். அதுமாதிரி எகெயின் ஒரு கூகுள் சர்ச்சில் விண்ட்ரர் ஃபைல் வேணும், விண்ட்ரர் டவுன்லோட் ஃப்ரீன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுமாதிரி விண்ட்ரோட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுமாதிரி கிரியேட் ஆகும். ஸோ விண்ட்ரர் டவுன்லோடு. ஸோ டேரெக்ட் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ சேவ் டவுன்லோட். ஸோ இங்கே பிக் பண்ணி ஃபுல்லாக இந்த பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஐக்கான், அதாவது கை சிம்பிளில் உங்களுக்கு ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே உள்ள டவுன்லோடுங்கிற ஐக்கான் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ யூ ப்ரோக்ராம் இஸ் நவ் டவுன்லோடிங் அப்படின்னு வந்து அச்சிங் காமிக்குது. ஸோ ஆனதுக்கப்புறம் கீழே உங்களோட குரோம்லேயே டவுன்லோட் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ மொத்தம் எவ்வளோ எம்பி இருக்குது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குன்னு காமிக்கும். அது பக்கத்தில் ரிமைனிங் டைம்ஸ், ஸோ எவ்வளோ ரிமைனிங் டைமில் டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட செட்டப் ஃபைல் மாதிரி இந்த ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இங்கே உள்ள ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப்ஷன் கொடுக்கறது மூலியமாக இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். இங்கே உள்ள இன்ஸ்டால் பட்டனை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த ஃபார்மேட்லாம் இந்த விண்ட்ரர் ஃபைல் உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஃபார்மேட்டும் அக்சஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த குரோமை க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே உள்ள இன்ஃபோ மீடியாவில் இதில் போய் இப்போ மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆட் டு அர்ச்சிவ், ஆட் டு இன்டர்நெட் ரேடுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலியமாக இந்த 4 ஃபைல் நீங்கள் ஒரே சிங்கிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் டு அர்ச்சிவ். ஸோ என்ன ஃபைலாக வேணும், என்ன ஃபார்மேட்டில் வேணும், ஸோ அது கம்ப்ரஸ் பண்ணுற மெத்தட் என்ன மெத்தட்னு நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் லெவலில் செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த 4 ஃபைலுமே இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் உள்ள சிங்கிள் விண்ட்ரர் ஃபைலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இந்த விண்ட்ரர் ஃபைல் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுவும் ஃபார்மேட்டில் உள்ள சின்ன சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எகெயின் இப்போ நான் க்ரோம் போய்க்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு க்ரோம். ஸோ இது மாதிரி இந்த வெப்பேஜை யூஸ் பண்ணி தேவையான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்க முடியும்.
ஸோ அடுத்து இதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இல்லை உங்களோட டேட்டாஸை நீங்கள் இது டேரெக்டாக இதுலேருந்து டவுன்லோட் பண்ணாமல் ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு தனிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரினா ஸோ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இதுட்ட டவுன்லோட் மேனேஜர் ஸோ அவங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் 3வது ஆப்ஷனாக இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் ஆப்ஷன் லிங்க் கிடைக்கும். ஸோ இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .softonic அப்படிங்கிற .comலேருந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை பிக் பண்ணுங்கள், அந்த லிங்க் உங்களுக்கு அக்சஸ் ஆகும். ஸோ இதுமாதிரி அக்சஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ள இந்த சேவ் டவுனுங்கிற பட்டன் மூலியமாக இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட், இங்கே உள்ள சேவ் டவுன்லோட். ஸோ ப்ரோக்ராம் இஸ் நவ் டவுன்லோடிங். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மொத்த சைஸ் 6.4 MB. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை ரன் as அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் மூலியமாக இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதோட ஒரிஜினல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இதையும் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அக்கௌண்ட் இன்ஸ்டால் ஆகுன்னு கேட்குது. எஸ். நெக்ஸ்ட் பட்டனை பிக் பண்ணுங்கள். எகைன் உங்களோட நெக்ஸ்ட். ஸோ உங்கள் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஐடிஎம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டெஸ்க்டாப் வந்தீங்கன்னா இதில் இன்டர்நெட் டவுன்லோடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஒரு டவுன்லோடிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணாலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டவுன்லோடில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இந்த இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு டிப்ஸ், அதாவது இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் டிப் அதுமாதிரி ஒவ்வொரு டிப்ஸாக இது கொடுக்கும். ஸோ இதுமாதிரி டிப்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாஃப்ட்வேரை இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுறது முக்கியமான ஆப்ஷன். ஸோ இந்த டவுன்லோடர் எதுக்கு அப்படின்னா உங்களோட லிங்க், அதாவது அந்த URL வச்சு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ யூடியூப் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு MP3யோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே URL ஒன்று இருக்கும். ஸோ எந்த .com அவரோட அட்ரஸ் என்னன்னு அந்த அட்ரஸ் மூலியமாக டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆல் டவுன்லோட்ஸ் இருக்குது. அதில் கம்ப்ரஸ்டு ஃபைல், டாக்குமெண்ட், மியூசிக், ப்ரோக்ராம், வீடியோ தனித்தனியாக இருக்குது. எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அது கேட்டகரியில் போய் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். ஸோ இதில் ஆட் URL. ஸோ ஆட் URL கொடுக்கறது மூலியமாக அட்ரஸ், ஸோ எந்த அட்ரஸில் உள்ள வீடியோவோ இல்லை எந்த அட்ரஸில் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுமோ அந்த அட்ரஸை நீங்கள் டைப் பண்ண முடியும். இல்லைனா அங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி கொண்டாந்து இதில் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து டேட்டா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டில் வெறும் லிங்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி அந்த லிங்கை பிக் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் வெப்சைட்டுக்கு போய் அதுலேருந்து டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அந்த URL டேரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியும். அது மாதிரி இங்கே ரிமூவல் கம்ப்ளீட்டட் ஃபைல்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃபைலும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட்டட்னு இருக்கும். அந்த ஃபைல்லாம் தேவையில்லை அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எதில் ஓப்பன் ஆகணும், சஃபாரி, கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், ஸோ எதில் உள்ளதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் கொடுக்கும்போது அந்த இண்டிவிஜுவல் ப்ரௌசரே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்போ டவுன்லோடு கொடுக்கும் போதும் இந்த டவுன்லோடு மேனேஜர் தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் குரோம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதில் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது டவுன்லோட் ஆகும்னா இதில் தான் டவுன்லோட் ஆகும். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கேப்சர் டவுன்லோட் ஃப்ரம் த ஃபாலோவிங் ப்ரௌசர். ஸோ இது டிக்கில் இருக்குது. இது அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் குரோமுக்கு இது சப்போர்ட் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ரௌசருக்கும் இது சப்போர்ட் ஆகும். ஆப்பிள், சஃபாரி, கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மொசிலா ஃபயர்ஃபேக்ஸ், ஒபேரா மினி, ஸோ எதில் நீங்கள் போய் டவுன்லோடு கொடுத்தாலும் இந்த டவுன்லோட் மேஜரில் மட்டும் தான் அது டவுன்லோட் ஆகும். எதுக்கான இது டவுன்லோட் மேஜர் அப்படின்னா ஸோ உங்களோட யூசி ப்ரௌசர் இல்லை குரோம் இது மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரௌசிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு லிமிட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 டவுன்லோட்ஸ் போடலாம். ஸோ அப்படி போடும்போது அதோட ஸ்பீடு உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ பட் இந்த டவுன்லோடு மேனேஜரில் போட்டிங்கன்னா ஸோ எல்லா ஸ்பீடும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் டவுன்லோட் ஆகும். ஸோ எத்தனை டேட்டா வேணாலும் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இது 5 தான் இருக்குது, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ சிஸ்டத்துக்குள்ள யூசி ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ரௌசர் ஆட் பண்ணணும். ஸோ ஏன்னா அதில் உள்ள வீடியோவோ இல்லை சம்திங்கை டவுன்லோட் பண்ணும்போது அது இதில் டவுன்லோட் ஆகாமல் டேரெக்டாக டவுன்லோட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ப்ரௌசரையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ப்ரௌசர்னு கொடுங்க. ப்ளீஸ் லொகேட் த ப்ரௌசர் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இந்த நெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ். ஸோ அடுத்து ஒரு டயல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இது க்ளோஸ் ஆகிட்டு இதில் என்னென்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சி டிரைவில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும்.
அதான் எக்ஸிக்யூட்டட் ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டரில் உள்ள இந்த exe ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது மூலயமா டேரெக்டாக இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எங்கே போய் டவுன்லோட் ஆகணும், எந்த மாதிரி பேரில் டவுன்லோட் ஆகணும் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ சேவ் டு. ஸோ இதில் டவுன்லோட் ஆகிற ஒன்றுமே எங்கே போய் டவுன்லோட் ஆகணும், நியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா புதுசாக ஒரு கேட்டகரி நேம், ஆட்டோமேட்டிக் புட் த கேட்டகரி ஃபாலோவிங் டைப்ஸ். ஸோ இது மாதிரி டவுன்லோட் ஆகணுமோ அது மாதிரி இது டவுன்லோட் ஆகிரும். ஸோ இங்கே டவுன்லோட் டைரக்டரி. ஸோ ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சியில் யூசர். ஸோ இந்த சிஸ்டம் நேமில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் எல்லாமே போய் டவுன்லோட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. டெம்பரரி டைரக்டரி. ஸோ டெம்பரரி டைரக்டரி பார்த்தீங்கன்னா யூசரில் ஆப் டேட்டாவில் ரோமில் ஐடியம் இருக்குது. ஏன்னா டெம்பரரி டைரக்டரி மெயின் டைரக்டரி. உங்கள் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் ஃபைல் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு முன்னாடி அதில் உள்ள இந்த செப்பரேட் ஃபைல், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே சேவ் ஆகிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல சேவ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ டவுன்லோட் ஆகும்போது அது பர்சன்டேஜ் வைஸாக டவுன்லோட் ஆகும். 10%, 20%. இடையில நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகாது. பட் அந்த டவுன்லோட் ஆன 20% மட்டும் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ இந்த 100% கம்ப்ளீட் ஆகிற வரையும் அந்த டெம்பரரி ஃபைல்ஸ் உங்களுக்கு இதில் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இதில் சேவ் ஆகும். ஸோ டவுன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ 50% டவுன்லோட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 50% டவுன்லோட் ஆகிருக்க ஃபைல் டெம்பரரியில் தான் இருக்கும். அது 100% கம்ப்ளீட் ஆனோடனே அது மெயின் கேட்டகரிக்கு மாறிடும். ஸோ இது மாதிரி இதில் உள்ள ஆப்ஷன் நிறையா யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இது ஒர்க் பண்ணணும், இதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்னு எல்லாம் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ ஒரு டவுன்லோட் பண்ணி இதில் டவுன்லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ், கூகுள் குரோமை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் எடுத்து ப்ரௌஸ் பண்ணி அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் இன்டகிரேஷன் மாடல் ஆர்டர். ஸோ இந்த குரோம் ஓப்பன் பண்ணோடனே அந்த ஐடிஎம் என்ன பண்ணுச்சு, அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சு என்ன பண்ணுச்சுன்னா இந்த குரோம் கூட லிங்க் ஒன்று ஏற்படுத்திக்கும். ஸோ அந்த லிங்கை இந்த குரோம் அக்செப்ட் பண்ணிக்குமா வேண்டாமா நீங்கள் எந்த செட் பண்ணிக்க முடியும். ரிமூவ் ஃப்ரம் குரோம் கொடுக்கறது மூலியமா நீங்கள் அங்கே அன்டிக் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் அங்கே டேரெக்டாக பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எனேபிள் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கட்டும். ஸோ இது டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இனிமேல் எது டவுன்லோட் ஆகும், அந்த டவுன்லோட் மேஜர் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ ஏதாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஹெல்பிங் வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆல்சோ வாண்ட் டு யூஸ் ஐடிஎம் இன்டகிரேஷன் மாடல் இன் இன்கோக்னிட்டோ மோட், ஓப்பன் த எக்ஸ்டென்ஷன் பேஜ். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த உங்களோட கூகுள் குரோமில் நார்மல் விண்டோன்னு ஒன்று இருக்கும், இன்கோக்னிட்டோ விண்டோன்னு ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ப்ரௌசர் அப்படிங்கிற சாப்டர் பார்க்கும் போதே பார்த்துருப்போம். நீங்கள் எந்த மோடில் இருந்தாலும் டவுன்லோட் ஆகிறப்ப அது எப்படி ஆகும்னா இந்த டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்ததாக அடாப் ஃப்ளாஷ் பிளேயர் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நிறைய டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அடாப் ஃப்ளாஷ் பிளேயர் ஃப்ரீ டவுன்லோட் டைப் பண்ணி என்டர். ஸோ இதில் உங்களுக்கு நிறையா லிங்க் கிடச்சிருக்கும். ஸோ எந்த லிங்க் வேணுமோ சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த அடாப் ஃப்ளாஷ் பிளேயர் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இந்த ஃப்ளாஷ் பிளேயர் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணும்போது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அது வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Windows 10, Windows 8 தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா Windows 10 or 8. ஸோ அது மாதிரி எந்த OS நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த OSக்கு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி அதோட வெர்ஷன், ஸோ எந்த வெர்ஷனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆடாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் ஓப்ரான் குரோமியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு பிக் பண்ணினா உங்களுக்கு டவுன்லோட் நவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேவ் பண்ண அப்புறம் தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ டவுன்லோட் நவ். ஸோ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு இனிஷியலைசிங் ஆகுது. ஸோ டவுன்லோட் மேனேஜரில் ஸ்டார்ட் டவுன்லோட். ஸோ டவுன்லோடுக்கு அப்புறம் ஓப்பன் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ப்ராசஸுக்கு ரன் ஆகும். ஸோ எஸ்ன்னு கொடுக்குறது மூலியமாக இந்த அடாப் ஃப்ளாஷ் பிளேயரை நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் செட் பண்ணிங்க. அலோ அடாப்ட் இன் இன்ஸ்டால் அப்டேட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். ஸோ அடாப் ஃப்ளாஷ் பிளேயர் நீங்கள் இந்த ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபினிஷ். ஸோ இந்த ப்ரௌசரை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ மொத்தம் 3 ஸ்டெப்லையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அகைன் நீங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கும்போது டேரெக்டாக அந்த ப்ரௌசர்லேருந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி யூடியூப்புக்கு போகிறோம். ஸோ யூடியூப்போட சர்ச் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அதோட யூடியூப் வெப்சைட் டேரெக்டாக கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களால் யூடியூப்பை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அந்த வீடியோக்குள்ளே போங்க. இப்போ இந்த வேதாளம் ட்ரெய்லரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுனால மேலே பாருங்கள் டவுன்லோட் திஸ் வீடியோன்னு இருக்கு. ஸோ அது மாதிரி டவுன்லோட் திஸ் வீடியோ வித் ஐடிஎம். இந்த ஃபைல் எப்போ உங்களுக்கு இந்த இதுட்ட வரும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐடிஎம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தான் மட்டும் தான் வரும். அப்படி இல்லைன்னா வராது. நீங்கள் வேறு மாதிரி எதை எப்படி டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் திஸ் வீடியோ ஸோ கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே 1, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரே வீடியோ தான் டவுன்லோட் பண்ணுறீங்க. இதுனா 2 வீடியோ. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி 144p அண்ட் 240pன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனோட டிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக வேணும்னா கீழே 240 எடுத்துக்கலாம். ஸோ லோ குவாலிட்டி இருந்தால் பரவாயில்லனா மேலோட 144 எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இப்போ இந்த ஹை குவாலிட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ பிக் பண்ணின டவுன்லோடு ஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று வரும். ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் யூஆர்எல். ஸோ அந்த டவுன்லோடு மேனேஜரு அந்த யூஆர்எல்லை வச்சு தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும். ஸோ இந்த தான் உங்களோட லிங்க். அடுத்தது கேட்டகரி. ஸோ இது என்னது, ஒரு கம்ப்ரஸர் ஃபைலா இல்லை டாக்குமெண்ட்ஸா இல்லை மியூசிக்கா ப்ரோக்ராம்ஸ் வீடியோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது ஒரு வீடியோ ஃபைல். இது எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ எங்கே டிஃபால்ட்டாக சேவ் ஆகிருக்கும் டவுன்லோட். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் எந்த இடத்த நீங்கள் டேரெக்டாக கொடுத்து வச்சுருந்தீங்களோ அந்த இடம் உங்களுக்கு சேவ் ஆகும். ரிமெம்பர் பாத் வீடியோ கேட்டகரி. ஸோ கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் எங்கே சேவ் ஆகிருக்குன்னு சொல்லணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரிமெம்பர் பண்ணணும். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் டவுன்லோட் லேட்டர். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்குறது மூலியமா இந்த லிங்க் உங்களுக்கு அந்த டவுன்லோட் மேனேஜரில் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் தனியாக டவுன்லோட் மேனேஜர் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இல்லை இப்போயே டவுன்லோட் ஆகட்டும்னாலும் ஸ்டார்ட் டவுன்லோட். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டவுன்லோட் போட்டால் உங்களோட ப்ரௌசிங் ஸ்லோ ஆகும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை டவுன்லோட் லேட்டர்னு கொடுத்துடலாம். இல்லை பரவாயில்ல இப்போயே டவுன்லோட் பண்ணாலும் அதை டவுன் பண்ணிக்க முடியும். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு காமிக்கும். ஸோ ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 6.5 MB இருக்குது. ஸோ டவுன்லோடர் 21% ஆகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எவ்வளோ ஆகுது, இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ரிசியூம் கேப்பபிலிட்டி அப்படின்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு ரிசியூம் பண்ண முடியுமான்னு கேட்கும். ஸோ ஓகே. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் டவுன்லோடு கம்ப்ளீட்டட் எந்த அட்ரஸில் இதுலேருந்து டவுன்லோட் ஆனிச்சு எங்கே போய் சேவ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் வித் வேறு எதுவும் பிளேயில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் ஃபோல்டர்னா இந்த வீடியோ போய் சேவ் ஆன ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். ஸோ உங்களோட வீடியோ அங்கே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை வேறு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னாலும் ஸோ வீடியோ கிளிக் பண்ணுங்கள். பைக் ரேஸ் வீடியோஸ் சொல்லினா உங்கள் பைக் ரேஸ் வீடியோஸ்லாம் வந்திருக்கும். இதில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் இல்லை வேறு எதாவது வீடியோஸ் எந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அடிச்சுக்குவோம். Okay, I'm standing here in front of the Samsung S9 UHD TV. இந்த வீடியோ இப்போ வேணும் அப்படின்னா நேராக போய் டவுன்லோட் திஸ் வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா லிஸ்ட் வருது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டவுன்லோட் பண்ண வீடியோவில் 2 ஃபார்மெட் தான் இருந்துச்சு. இதில் நிறையா ஃபார்மெட் இருக்குது. ஸோ ஃபார்மெட்டால் கடைசியாக நீங்கள் பார்க்கணும் என்னென்ன ஃபைல் MKV ஃபைலாக வேணுமா இல்லை MP4 வேணுமா. ஸோ எந்த மாதிரி ஃபைல் வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சாதாரண 3GB ஃபைல். ஸோ உங்கள்கிட்ட இன்டர்நெட்டோட அளவு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ 3GB ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது 3GB ஃபைல்லையே ஹை குவாலிட்டி ஃபைல். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதில் 720 அப்படிங்கிறது ஹெச்டி வீடியோஸ். ஸோ ஹெச்டி வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண போனீங்கன்னா இந்த 720 நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனுக்கு தகுந்தாப்புல உங்களோட மெமரி அதிகமாகும். ஸோ இப்போ 3GB வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட கேட்டகரி இங்கே இருக்குது. அடுத்து டவுன்லோட். ஸோ இங்கே வீடியோ தான் டவுன்லோட் ஆக போகுதுங்கிறது அப்படிங்கிறத விஎல்சி பிளேயர் மூலமா காமிக்கிறாங்க. ஸோ 3.4 MB. ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோட் லேட்டர். ஸோ லேட்டர் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. ஸோ இந்த லிங்க் போய் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா உங்கள் டவுன்லோட் மேனேஜில் ஆட் ஆகிரும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் ப்ரௌஸ் பண்ணி அது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் டவுன்லோட் மேனேஜ் ஆட் பண்ணிட்டு கடைசியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ வேறு எதுவும் இப்போ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோஸ் தான் இப்படி டவுன்லோட் ஆகுது, சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுவரை உங்களுக்கு சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் ஆச்சுன்னா டேரெக்டாக அந்த குரோம்லேருந்து டவுன்லோட் ஆகும். அதாவது இந்த இதில் வந்து உங்களுக்கு லோட் ஆகி டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படி டவுன்லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிடிஎஃப் ரீடர் டவுன்லோட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எதில் வேணும்? ஸோ இந்த டவுன்லோட் ஃப்ரீ பிடிஎஃப் ரீடர் எடுத்துக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் தேவையான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஸோ உங்கள் லிங்குக்கு இந்த பிடிஎஃப் ஆக்சஸ் ஆகுது. இப்போ டவுன்லோடுன்னு கொடுத்துட்டோம். ஸோ அடுத்த ப்ராசஸ் ப்ரோக்ராம் இஸ் நவ் டவுன்லோடிங். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு சாஃப்ட்வேர், அதாவது இந்த ஐடிஎம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரையே நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணீங்க. ஸோ இது எப்படி டவுன்லோட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே குரோமில் டவுன்லோட் ஆனிச்சு. பட் இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகுது. இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராசஸுமே இந்த டவுன்லோட் மேனேஜர் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் டவுன்லோட் வேண்டாம், இதுவும் டவுன்லோட் லேட்டர். ஸோ இன்னொரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, ஆட் ஃபைல் டு கியூ. ஸோ கியூவாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை டவுன்லோட் லேட்டர்னு கொடுத்துருக்கீங்க, திரும்பி ஒரு ஃபைல் டவுன்லோட் லேட்டர்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி ரெண்டு இது கொடுத்துருக்கீங்க. இது எது மெயின், எது ஃபஸ்ட்டு ஆகணும், எது செகண்ட் ஆகணும் கொடுக்க முடியும். ஸோ டோன்ட் ஆட் எனி கியூனா எந்த கியூ வேலை அது கண்டினியூஸாக மொத்தமாக ஆடும். ஓகே. ஸோ எந்த கியூ இருக்காது. நீங்கள் போய் டவுன்லோட்னு கொடுத்தோன்னே ப்ராசஸாக ரெண்டுமே நீங்கள் எத்தனை ஃபைல் இருந்தீங்களோ அத்தனை ஃபைலும் உங்களுக்கு டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து இந்த இன்டர்நெட் டவுன்லோடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுறது மூலியமாக இங்கே பாருங்கள் வேதாளம் டவுன்லோட் ஆகிட்டு அது மாதிரி இந்த அல்ட்ரா ஹெச்டி. ஸோ இதில் ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆகிட்டு இது வந்து 45% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது 72.8% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறது? ஸோ இதை பிக் பண்ணுங்கள், ரிசீவ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஸ்பீடில் டவுன்லோட் ஆகும். ஸோ 3 MB வீடியோஸ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணி வச்சுக்க போனால் ஹைட். ஸோ டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கீழே எந்த மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த ஐடியா மொழி உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் இப்படி ஆகுது, அதுமாதிரி ஒவ்வொரு ஃபைலாக ஆகுது. ஸோ ஒரே ஃபைலை செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு தனித்தனியாக செப்பரேட் ஆகிறனால இது ஃபாஸ்ட்டாக ஆகும். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் இதை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ எவ்வளோ பாருங்கள் 91% இது கம்ப்ளீட் ஆகிட்டு. இன்னும் எவ்வளோ 5 செகண்ட் விட்டால் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இப்போ திரும்பி ரிசீவ், இந்த ரிசீவிங் டேட்டாங்கிற ஆப்ஷன் மூலியமாக எவ்வளோ எம்பி எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தனியாக பார்க்க முடியும். அதுமாதிரி ஓப்பன் வித்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக டேரெக்டாக அந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாலும் ரிசீவ். ஸோ இது 3 MB அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் ரிசீவ்னு வந்த அப்புறம் தான் உங்களுக்கு டவுன்லோடிங் ஆரம்பிக்கும். ஸோ சர்வரில் கனெக்ட் பண்ண அப்புறம் தான் உங்களால் இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டர். ஸோ எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பீட் லிமிட்டர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்போ இவங்க ஸ்பீட் லிமிட்டர் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 kbps. ஸோ இதில் நீங்கள் 40 kbps, 50 kbps போகாமல் ஸோ ஒரு 5 kbps நீங்கள் லிமிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 kbps தான் இது லிமிட்ஸ் போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் மாறிட்டு ட்ரான்ஸ்லேட் வருது 5. ஏன்னா அங்கே டிக் பண்ணிட்டீங்க. ஸோ டிக்கை எடுத்து விடுங்க, அங்கோட ரேஞ்ச் மாறிடும். இதை அன்டிக் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்பீட் லிமிட்டர் 22% வந்து ஃபாஸ்ட் டவுன்லோட் ஆகிரும். அது மாதிரி இந்த டவுன்லோடையே எவ்வளோ ஸ்பீடில் டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போ யூடியூப், உங்களோட யூடியூப் வந்ததுக்கு அப்புறம்
இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதுவரை யூடியூப் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். எப்படி அப்லோட் பண்ணணும்? ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு இந்த யூடியூப்பை சைன்இன் பண்ணிக்கிங்க. ஸோ எப்படி சைன்இன் பண்ணுறத போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அப்லோட் ப்ராசஸிங்க்கு இந்த யூடியூப் மாறும். ஸோ இதான் உங்களோட அப்லோடிங் விண்டோ. ஸோ இம்போர்ட்டட் வீடியோஸ். ஸோ வீடியோஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைவ் ஸ்ட்ரீம்னாலும் லைவ் ஸ்ட்ரீமே பார்த்துக்க முடியும். அடுத்தது கிரியேட் வீடியோஸ். ஸோ நீங்கள் ஒரு வெப்கேமை யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி அதை அப்படியே போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஃபோட்டோ ஸ்லைட் ஷோ. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம் ரேட்டாக ஃபோட்டோ மாதிரி காமிக்கணும். ஸோ ஒவ்வொரு பிக்சர்ஸையும் நீங்கள் அனிமேஷன் பண்ணி காமிக்கிற மாதிரி அதுமாதிரி காமிக்கணும். ஃபோட்டோ ஸ்லைட் ஷோவாக காமிக்கனாலும் காமிச்சிக்க முடியும். வீடியோ எடிட்டர். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் நெட்டு ஹை ஸ்பீடாக இருக்கும்போது யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், செலக்ட் ஃபைல்ஸ் டு அப்லோட். எந்த ஃபைல் உங்களுக்கு அப்லோட் ஆகும்னு கேட்கும். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்லோட் ஆகிரும். அப்படி அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் யார் பார்க்கலாம்? பப்ளிக். யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பப்ளிக்னு சொல்ல முடியும். அன்லிஸ்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுமாதிரி ப்ரைவேட்னு ஒரு ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை அப்லோட் கொடுக்கும்போது உங்களுக்கு மை கம்ப்யூட்டர், ஏன்னா உங்கள் சிஸ்டத்துக்குள்ளேருந்து தான் நீங்கள் ஒரு ஃபைலையை சம்திங் ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறீங்க, அந்த ஃபைலுக்கு இது போகும். ஸோ இதில் உங்கள் வீடியோ ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஈஸியாக ஆட் பண்ணிட முடியும். ஸோ இதில் பாருங்கள், அல்ட்ரா ஹெச்டி 4K ட்ராக் ரேஸ் அப்படின்னு இருக்குது. இதில் எது நீங்கள் வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி சம்திங் எடிட் பண்ணி திரும்பி அதை வீடியோ யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறீங்கனாலும் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இது உங்களோட எடிட் பண்ண வீடியோஸ். ஸோ இது ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அப்லோடிங் ஸ்டேட்டஸ் இங்கே காமிச்சிட்டு இருக்கோம். இங்கே அப்லோடிங் எத்தனை பர்சன்டேஜ் இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ டைமிங் ரிமைனிங் இருக்குங்கிறத காமிக்க முடியும். இந்த வீடியோ பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு இந்த இதை கொடுத்துக்க முடியும். ஸோ யாரெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி மெசேஜ் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி சஜஸ்டட் டேக்ஸ். ஸோ எந்த டேக்ஸ்லாம் இது வரணும். ஸோ இந்த பேரில் இருக்கிறதுனால இந்த டேக்ஸை கிளிக் பண்ணும்போதெல்லாம் அது வரும். ஸோ சப்போஸ் யாராவது லேம்பர்கினி அடித்தாங்க அப்படின்னா, இல்லை கார் ரேஸ்னு அடித்தாங்கனாலும் இது வரும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ட்ராக் ரேஸ் புகாட்டின்னு டைப் பண்ணிங்க. ஸோ புகாட்டின்னு இந்த யூடியூப் டைப் பண்ணும்போது உங்கள் வீடியோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சஜஷனில் வரணுமான்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட வீடியோ வந்து 95% கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகே ப்ராசஸிங் டன். ஸோ உங்கள் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு, அதாவது அப்லோடிங் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பப்ளிஷ்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ நெட்டில் பப்ளிஷ் ஆகும். அது மாதிரி இது தமிழ்லையும் நீ அக்சஸ் பண்ணாலும் தமிழ்லையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செட்டிங் கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் லைசன்ஸ் இருக்கா, ஸோ லைசன்ஸ் இருந்தால் லைசன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரெக்கார்டிங் டேட். ஸோ ரெக்கார்டிங் டேட்டை நீங்கள் ஆட் பண்ணாலும் ரெக்கார்டிங் டேட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வீடியோ மேனேஜர்னு பாருங்கள், கொடுத்த உடனே நீங்கள் ஆட் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக காமிக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் லாகின்லேருந்து வீடியோ மேனேஜர் கொடுக்கும்போது எதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கப்புறம் ரிமூவ் பண்ணாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதில் சேரணும், பப்ளிக்கில் சேரணுமா, அன்லிஸ்டட், ப்ரைவேட்டட்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும். இல்லை அந்த வீடியோ டெலிட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பப்ளிஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே இது பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ். ஸோ வீடியோ வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ்டு. ஸோ யூடியூப்பில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ யூடியூப்பில் உங்கள் வீடியோ சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இது கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்க, வேறு வீடியோ அப்லோட் பண்ணணும், இந்த வீடியோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் யூடியூப்னு சர்ச் பண்ணும்போதே அந்த வீடியோ மேனேஜர் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ மேனேஜர் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபைல் இப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ ஃபைல் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி ஆக்ஷனில் டெலிட் கொடுக்க முடியுமா, இந்த வீடியோ உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எதுவுமே யூடியூப்பில் இல்லை. இது மாதிரி உங்களோட வீடியோஸை நீங்கள் ஈஸியாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணி யாருனாலும் பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். யூடியூப் ஹோம் பிக் பண்ணும்போது அது நார்மலாக நீங்கள் யூடியூப் பார்க்குற மாதிரி கிளிக் ஆகும். ஸோ லீவ் திஸ் பேஜ். ஸோ அப்லோட்லேருந்து டவுன்லோட் பேஜ் வர்றதுனால அந்த பேஜை லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதே மாதிரி அடுத்ததாக அடாப் ஃப்ளாஷ் பிளேயர் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நேரடியாக நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அடாப் ஃப்ளாஷ் பிளேயர் ஃப்ரீ டவுன்லோட் டைப் பண்ணி என்டர். ஸோ இதில் உங்களுக்கு நிறையா லிங்க் கிடச்சிருக்கும். ஸோ எந்த லிங்க் வேணுமோ சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த அடாப் ஃப்ளாஷ் பிளேயர் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இந்த ஃப்ளாஷ் பிளேயர் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணும்போது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அது வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Windows 10 Windows 8 தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா Windows 10 or 8. ஸோ அது மாதிரி எந்த OS நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த OSக்கு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி அதோட வெர்ஷன், ஸோ எந்த வெர்ஷனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆடை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் Opera and Chromium இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு பிக் பண்ணினா உங்களுக்கு டவுன்லோட் நவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேவ் பண்ண அப்புறம் தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ டவுன்லோட் நவ். ஸோ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு இனிஷியலைசிங் ஆகுது. ஸோ டவுன்லோட் மேனேஜரில் ஸ்டார்ட் டவுன்லோட். ஸோ டவுன்லோடுக்கு அப்புறம் ஓப்பன் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ப்ராசஸுக்கு ரன் ஆகும். ஸோ எஸ்ன்னு கொடுக்குறது மூலியமாக இந்த அடாப் ஃப்ளாஷ் பிளேயரை நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் செட் பண்ணிங்க. அலோ அடாப்ட் இன் இன்ஸ்டால் அப்டேட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். டவுன்லோடிங் அண்ட் அப்லோடிங் ரெண்டுமே உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ அடாப் ஃப்ளாஷ் பிளேயர் நீங்கள் இந்த ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபினிஷ். ஸோ இந்த ப்ரௌசரை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 3 ஸ்டெப்லையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அகைன் நீங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கும்போது டேரெக்டாக அந்த ப்ரௌசர்லேருந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஒரு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி யூடியூப்பில் எப்படி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி பார்க்கலாம்.